மாதம் மாதம் ஒரு இஎம்ஐ வந்து மாற்றி மாற்றி டேட்டு விட்டு டேட்டு கட்ட முடியல. 5ஆம் தேதி ஒன்று, 10ஆம் தேதி ஒன்று, 12ஆம் தேதி ஒன்று நான் மாற்றி மாற்றி கட்டும்போது சம்டைம்ஸ் என்கிட்ட பணம் இல்லாமல் போகுது. அதனால் நான் பார்த்தீங்கன்னா ஒரு டியூ மிஸ் பண்ணிடுறேன் அல்லது ஒரு நாள் மிஸ் பண்ணும்போது எனக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் வருது. இதுவே எனக்கு பெரிய தலைவலியாக இருக்குது. கிரெடிட் கார்டை சமாளிப்பேனா, பர்சனல் லோனை சமாளிப்பேனா தெரியல. அப்பேற்பட்டவங்க இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோன் வந்து ஓகே சொல்ல முடியும். வணக்கம், ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்குகளை பற்றியும் ஆப்புகளை பற்றியும் ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பர்சனல் லோன் நான் வாங்கி வச்சுருக்கேன். அதிகமான கடனில் மாட்டிகிட்டு இருக்கேன். இப்போ வட்டியும் அதிகமாக அதில் பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்படுது. எனக்கு அந்த லோனை பேங்க்கில் போய் கேட்டால் தரமாட்டுறாங்க, டாப் அப் தரமாட்டுறாங்க. எனக்கு எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்படுது. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே 2 விதமான ஃபினான்ஷியல் கம்பெனியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 2 விதமான ஃபினான்ஷியல் கம்பெனியும் டெபிட் கன்சல்டேஷன் லோனும் தராங்க, பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் லோனும் தராங்க. டெபிட் கன்சல்டேஷன் லோனை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே கடன் இருந்தாலும் இவங்க லோன் தருவாங்க. அதுக்கு சில விதிமுறைகள் இருக்குது. அதே போல் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் லோன் தருது எப்படின்னா, அதுவும் ஏற்கனவே உங்களுக்கு கடன் இருந்தாலும், ஏற்கனவே ஒரு லோன் போயிட்டு இருந்தாலும் அவங்களும் லோன் தராங்க. ஸோ இந்த 2 விதமான லோனும் எப்படி செயல்படுறதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 2 விதமான லோனும் தரக்கூடிய இந்த 2 விதமான கம்பெனிஸ், அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ், அவங்க யார், எவ்வளோ லோன் அமௌண்ட்டு தராங்க, எவ்வளோ வட்டி போடுவாங்க, கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருந்தால் எவ்வளோ கிடைக்கும், எவ்வளோ கிரெடிட் ஸ்கோர் இருந்தால் எவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும், எவ்வளோ இன்கம் இருந்தால் லோன் அமௌண்ட்டு கிடைக்கும், எல்லாருக்குமே கிடைக்குமா, இது போல் நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்கு இல்லையா. அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக அது வெளியில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் வீடியோஸ் நோட்டிஸ் உங்களுக்கு பிடிச்சமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தெளிவாக லைக் மறக்காம லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பேங்கை பொறுத்த வரைக்குமே டேரெக்டாக இவங்க டெபிட் கன்சல்டேஷன் லோன் தரக்கூடிய ஒரு பேங்க் தான். ஸோ அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி தான். இவங்களை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில், அதாவது ஏற்கனவே லோன் போயிட்டுருக்கு, எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்படுது, அப்படி இருக்கவங்க அந்த அதிகமான வட்டியில் இருக்கக்கூடிய லோனை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கம்மியான வட்டியில் இஎம்ஐ ஒன்று பிரித்து கூட போட்டுக்கலாம். மாதம் என்னால் இப்போ 10,000 தான் கட்ட முடியும், ஆனால் இப்போ 15,000 கட்டுற சூழ்நிலை இருந்தீங்கன்னா நீங்கள் 10,000 கட்டுற மாதிரி இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம். ஸோ அப்படி ஒரு ஆப்ஷனோட எக்ஸ்ட்ரா பணம் இவங்க தராங்க. ஸோ அவங்கள பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இந்த ஃபினான்ஷியல் கம்பெனி யாருன்னு பார்த்தீங்கன்னா பொன்னவலா பின்காப். பொன்னவலா பின்காப்பை பொறுத்த வரைக்குமே இவங்க பர்சனல் லோன் தராங்க, ஹோம் லோன் தராங்க, நிறைய விதமான லோன் ஆஃபர் வச்சுருக்காங்க. பர்சனல் லோனில் டெபிட் கன்சல்டேஷன் லோன்ன்றது ஒரு பர்பஸ்க்காக தரக்கூடிய ஒரு காலம்ங்க. அதை பேஸ் பண்ணி இப்போ டெபிட் கன்சல்டேஷன் லோன் இவங்க தராங்க. அதாவது கிரெடிட் கார்டு ஏற்கனவே இருக்குது, ஏற்கனவே கடன் இருக்குது, அதெல்லாம் அடைக்கிறதுக்காக நீங்கள் லோன் வாங்குறீங்க. இதுதான் டெபிட் கன்சல்டேஷன் லோன். இந்த லோனை இவங்க தராங்க. எவ்வளோ வரைக்கும் தருவாங்க? அதிகபட்சமாக பர்சனல் லோனை பொறுத்த வரைக்குமே 50 லட்சம் வரைக்குமே லோன் ஆஃபர் இவங்க பண்ணுறாங்க. லோன் கால்குலேட்டர் இவங்க கொடுத்துருக்காங்க. லோன் கால்குலேட்டர் பொறுத்த வரைக்குமே ஒரு 10 லட்சம் தேவைப்படுது, எனக்கு எவ்வளோ வட்டி போடுவாங்க, என்ன விதமான இஎம்ஐ நீங்கள் எடுத்தால் எவ்வளோ கட்ட வேண்டியதுக்கு நீங்களே போட்டு நீங்களே செக் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. பொன்னவலா பின்காப்பை பொறுத்த வரைக்குமே நான் மேலோட்டமாக விஷயத்த சொல்லியிருக்கேன். பாயிண்ட்டுக்கு நான் வரேன். அதாவது இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோனு உங்களுக்கு ஒரு கடன் இருக்குது வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க, ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு கடன் இருக்குது, மொத்தம் 6 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு கடன் இருக்குன்னா அந்த கடன் அடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இன்கம் இருக்கா ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஸோ இன்கம் ஒரு 30,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது, ஆல்ரெடி அதெல்லாம் ஆல்ரெடி கட்டிட்டு தானே இருக்கேன், ஸோ நான் இஎம்ஐலாம் கட்டிட்டு தாங்க இருக்கேன், ஸோ நான் முடியல அதனால தான் வரீங்கன்றதுனால ஃபஸ்ட் அதை போட்டு இவ்வளோ இன்கம் இருக்குது, உங்களோட இன்கம் வச்சு எவ்வளோ கட்ட முடியும் பார்த்து அந்த லோன் ஆஃபர் இங்கே பண்ணுறாங்க. ஸோ பொன்னவலா பின்காப்பில் முக்கியமாக சொல்லணும்னா ஒரு அப்ளிகேஷனில் நீங்கள் விண்ணப்பிக்கும் பொழுது அதுக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் வாங்குறாங்க. அதாவது நான் ரீஃபண்டபிள் சார்ஜஸாக ப்ராசஸிங் ஃபீஸ் வாங்குறாங்க. சில டைமில் உங்களோட கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருக்கும் பட்சத்தில் அது தேவையில்லை. ஸோ எலிஜிபிலிட்டி ஆயிடுச்சும் பிரச்சனை இல்லை. எலிஜிபிலிட்டி ஆகலை, ரிஜெக்ட் ஆகிருச்சு ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா இந்த பணம் திரும்ப செலுத்த முடியாது, திரும்ப கிடைக்காதுன்னு சொல்ல வரேன். ஸோ நான் ரீஃபண்டபிள் சார்ஜஸ் தான் ப்ராசஸிங் ஃபீஸாக வாங்குறாங்க. இப்படி வாங்கிட்டு தான் ப்ராசஸிங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதில் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. என்ன கிரெடிட் ஸ்கோர் இருந்தால் கிடைக்கும்? 700க்கு மேலே உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் இருக்கணும், இன்கம் ஒரு 30,000 ரூபாய் இருக்கணும், எந்த விதமான லோன் வாங்கி வைக்கிறீங்களா அது எந்த விதமான டிஃபால்ட்டு பிரச்சனை சிபில் இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ கிளியராக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக உங்களுக்கு பொன்னவலா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எங்கே அப்ளை பண்ணலாம்? ஆப்பில் அப்ளை பண்ணலாமா, அதாவது வெப்சைட்டில் அப்ளை பண்ணலாமா, இல்லை டேரெக்டாக அனுப்பலாமா? என்ன கேட்டிங்கன்னா இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோனை பொறுத்த வரைக்குமே நீங்கள் டேரெக்டாக போகிறது நல்லது. இன்கேஸ் என்னால் போக முடியாத ஒரு சூழ்நிலை பட்சத்தில் நீங்கள் வெப்சைட்டில் உங்களோட சாதாரண டீட்டெயில்ஸை கொடுத்தா போதும். உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்து உங்கள் பேன் நம்பர் கண்டிப்பாக கேட்பாங்க, அல்லது உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துட்டாவே போதும், அவங்க கான்டாக்ட் பண்ணி உங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் வந்து வீட்டில் வாங்கிப்பாங்க. ஸோ இதுதான் ப்ராசஸிங். அதுக்கப்புறமா உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வெரிஃபை பண்ணிட்ட பிறகு தான் உங்களுக்கு எவ்வளோ
எவ்வளோ கிடைக்கும் என்ன விஷயம்னு சொல்லுவாங்க. டைரெக்டாக போனீங்கன்னா உடனடியாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் இது போல் கொஞ்சம் இன்டர்மீடியேட்டில் போகும்போது 1 நாள்ன்றது ஒரு 2 நாள் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து முக்கியமாக கவனிக்கணும். எனக்கு ஆல்ரெடி லோனு இருக்குது. ஆனால் அதிகமான வட்டியில் நான் மாட்டிக்கிட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கம்மியான வட்டியில் யாராவது லோன் தருவாங்களா அப்படி கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு 14% உங்களுக்கு ஒரு கடன் இருக்குது. ஒரு 5 லட்ச ரூபா லோன் வாங்கி வச்சுருக்கீங்க. மாதம் நீங்கள் கட்டிட்டு வரீங்க. ஒரு 17,000 கட்டிட்டு வரீங்க வச்சுங்களேன். உங்களால் முடியல. ஒரு 10,000 சமாளிக்கலாம். 17,000 என்னால் சமாளிக்க முடியல அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா, நீங்கள் அந்த லோனை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்? இப்போது நான் சொல்லக்கூடிய பேங்க், அதாவது எல்&டி ஃபைனான்ஸ். ஸோ எல்&டி ஃபைனான்ஸுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து அந்த லோனுக்கு எவ்வளோ வட்டி போடுறாங்கன்ட்டு கம்மியான வட்டியில் அவங்க தருவாங்க. ஸோ அந்த கம்மியான வட்டியில் அந்த லோனை நீங்கள் கட்டிக்கிட்டு அந்த இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம். ஸோ எல்லாருக்கும் இது நடக்குமா? இது எப்படி ப்ராசஸிங் நடக்கணும்னா, ஃபஸ்ட் நம்ம எல்&டி ஃபைனான்ஸுடைய டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸை புரிஞ்சுக்கணும். ஸோ எல்&டி ஃபைனான்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க? உங்களுக்கு வரக்கூடிய ஏற்கனவே லோன் போயிட்டுருக்கு, அதுக்கு வந்து ஒரு 14% வட்டி கட்டிட்டு இருக்கீங்கன்னா, உங்களோட டீட்டெயில்ஸ் அவங்க வாங்குறாங்க. உங்கள் டீட்டெயில்ஸை வாங்கி முடிச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ கிரெடிட் ஸ்கோர்னு பார்க்குறாங்க. ஸோ உங்கள் கிரெடிட் ஸ்கோருக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட்டு சேங்ஷன் பண்ணலான்னு ஒரு பிளான் வச்சுருப்பாங்க. அந்த சேங்ஷனுக்கும் அந்தோடைய ஏற்கனவே லோன் வாங்கியிருக்கீங்களா, அவங்களோட வட்டியை காட்டில 1% அது கண்டிப்பாக குறைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் மாற வாய்ப்பு இருக்குது. இது எப்படி ப்ராசஸிங் ஆகுறது ஒரு உதாரணமாக உங்களுக்கு சொல்கிறேன். எவ்வளோ அமௌண்ட் இந்த எல்&டி ஃபைனான்ஸ் தராங்க பார்த்தீங்கன்னா, 30 லட்சம் வரைக்குமே இது போல் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் வாங்குறதா இருந்தாலும் சரி, புதுசாக நீங்கள் பர்சனல் வாங்குறதா இருந்தாலும் சரி தராங்க. ஸோ கேல்குலேட்டரும் இங்கே வச்சுருக்காங்க. நீங்கள் வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏஜை பொறுத்த வரைக்கும் 21 வயதுலேருந்து 58 வயதுடைய அனைத்து இந்திய குடும்பம் 21 வயதாக சொல்கிறாங்க. இவங்களும் ப்ராசஸிங் ஃபீஸ் போடுறாங்க. நான் ரீஃபண்டபிள் சார்ஜஸ் உண்டு. இந்த லோனை இங்கே அப்ளை பண்ணும்போது சார்ஜஸ் கட்ட வேண்டியிருக்கும். அது வந்து நான் ரீஃபண்டபிள் சார்ஜஸ். எவ்வளோன்னு சொல்ல முடியாது. உங்களை டிபெண்ட் ஆகி உங்களுடைய அமௌண்ட்டை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் உங்கள் ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர், எம்ப்ளாய்மெண்ட் டைப்பு, டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் போட்டு உள்ளே போனீங்கன்னா உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அப்புறமா உங்களுடைய இன்கம் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. அப்புறமா இன்சூரன்ஸும் போட வேண்டியிருக்கும். இந்த லோனை நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு சேங்ஷன் ஆச்சு வச்சுக்கோங்களேன், கூடவே நீங்கள் இன்சூரன்ஸும் போட வேண்டியது இருக்கும். ஸோ நீங்கள் வெப்சைட்டில் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் லோன் ஒரு ஆப்ஷன் வருது. அதுக்குள்ள கால்குலேட்டர் மாதிரியே கொடுத்துருக்காங்க. அப்புறமா பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இதை நம்ம சொன்னால் அதே டீட்டெயில்ஸ் தான். ஸோ பேன் நம்பர், அப்புறமா உங்களுடைய மெயில் ஐடி என்ன, உங்களோட பின்கோடு என்ன, சேலரி எம்ப்ளாயா, செல்ஃப் எம்ப்ளாயா, அப்புறமா இன்கம் எவ்வளோ பணம் உங்களுக்கு தேவைப்படுது, என்ன ரீசனுக்காக இந்த லோன் வாங்குறீங்க, என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, எவ்வளோ வட்டி உங்களுக்கு தேவைப்படுது, எல்லா விஷயத்தையும் கேட்கும். ஸோ எல்லாமே நீங்கள் கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ நான் சொன்ன இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோனானாலும் சரி, பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் வாங்கக்கூடிய லோனாலும் சரி, என்ன விதமான பெனிஃபிட் இருக்குது? டெபிட் கன்சல்டேஷன் லோனில் என்ன பெனிஃபிட்னா, மாதம் ஒரு இஎம்ஐ வந்து மாற்றி டேட்டு விட்டு டேட்டு கட்ட முடியல. 5ஆம் தேதி ஒன்று, 10ஆம் தேதி ஒன்று, 12ஆம் தேதி ஒன்று நான் மாற்றி கட்டும்போது சம்டைம்ஸ் என்கிட்ட பணம் இல்லாமல் போகுது. அதனால் நான் பார்த்தீங்கன்னா ஒரு டியூ மிஸ் பண்ணிடுறேன், அல்லது ஒரு நாள் மிஸ் பண்ணும்போது எனக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் வருது. இதுவே எனக்கு பெரிய தலைவலியாக இருக்குது. கிரெடிட் கார்டை சமாளிப்பேனா, பர்சனல் லோனை சமாளிப்பேனா தெரியல. அப்பேற்பட்டவங்க இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோன் வந்து ஓகே சொல்ல முடியும். ஏன்னா அந்த லோனெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு லோனை, ஒரே ஒரு இஎம்ஐ பொறுமையாக கட்டிட்டு நிம்மதியாக இருக்கலாம். இது ஒன்று. பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் வாங்கும்போது என்ன பெனிஃபிட்னா, அதிகமான வட்டியில் நீங்கள் கட்டுறது வந்து கம்மியான வட்டியில் கிடைக்கும். ஒன்று, இஎம்ஐ அதிகமான இஎம்ஐ கட்டுறது வந்து கம்மியாக நீங்கள் டியூரேஷன் மாற்றி கட்டிக்கலாம். இது வந்து பெரிய ப்ளஸ்ஸு. இப்போ இவங்ககிட்ட இருக்கிற மைனஸ் என்ன? மைனஸ் பொறுத்த வரைக்குமே இது எல்லாருக்குமே சாத்தியமாகுமா கேட்டிங்கன்னா, இன்கம் கம்மியாக இருந்துச்சுன்னா இது சாத்தியப்படாது. உங்களுடைய இன்கம் ஒரு 30,000 இருக்குது, ஆனால் நான் கட்ட வேண்டிய இஎம்ஐ காட்டிலும் எனக்கு இன்கம் ரொம்ப கம்மியாக இருக்குது, என்னோட டேக் ஹோம் சேலரியை இப்போ கன்வெர்ட் பண்ணும்போது கம்மியாக இருக்குது அப்படின்னா இது பிரச்சனை வரும். ஸோ உங்கள் டேக் ஹோம் சேலரி குறைஞ்சது ஒரு 40% உங்கள் வீட்டுக்கு கொண்டு போகிற மாதிரி அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் இன்கமுக்கு வேலை பார்க்கணும். இன்கேஸ் உங்கள்கிட்ட இன்கம் பெருசாக இல்லைனா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எதாவது ஒர்க் பண்ணுறீங்கன்னா அவங்களோட சேர்ந்து கோஆப்ளிகேட்டாக சேர்ந்து இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோன் வாங்கலாம். அப்போ இன்கம் இன்க்ரீஸ் ஆகி காட்டலாம், உங்களுக்கு சீக்கிரமாக லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் நீங்கள் வாங்கும்போது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸுக்கு வந்து நான் ரீஃபண்டபிள் சார்ஜஸ் நீங்கள் முன்கூட்டியே கட்டுற வேண்டியிருக்கும். இந்த லோனுக்கும் முன்கூட்டியே பணம் செலுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ இது முக்கியமாக கவனிக்கணும். இப்போ நான் சொன்ன இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோனாலும் சரி, பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் லோனாலும் சரி, இதில் கூட ப்ளஸும் சொல்லியிருக்கேன், இதில் இருக்க மைனஸும் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். கண்டிப்பாக டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரியுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பிரோஜனமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.